தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலினே நேரடியாக போய் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கையெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றப்படும் சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் நிறைவேற்றல. இப்போ ஒரு வாரமாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எந்த தீர்வும் இல்லை. அப்பொழுது ஆணையாளருக்கு ஸ்டாலின் எழுதினார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆணையாளர் அவர்களே, அவர்கள் பல ஆண்டுகளாக தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கொரோனா காலத்திலலாம் தூய்மை பணிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் உயிரையும் பொருட்படுத்தாம தூய்மை பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யணும்னு இந்த தபால் கொடுத்தார். இப்போ என்ன பண்றாரு? கண்டுகொள்ளவில்லை. இதுதான் திமுகவுடைய இரட்டை வேகம். அவர் எழுதிய கடிதம், அங்க இருக்கிற சென்னை மாநகராட்சி ஆணையாளருக்கு அவர் எழுதிய கடிதம், எதிர்கட்சியா இருக்கும் போது அங்க போய் அந்த தூய்மை பணியாளரோடு போய் அமர்ந்து குறைகளை கேட்டு வந்தீங்களே, வந்த உடனே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தூய்மை பணியுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொல்றீங்களே, இதுவரைக்கும் நிறைவேற்றலையே. இப்படி மக்களை ஏமாத்தி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.